வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான IBPS கிளர்க்கோட ரிசல்ட்டை பற்றியான ஒரு அனலைசேஷன் தான். ஸோ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து வேக்கன்சியை வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ வேக்கன்சியை கம்பேர் பண்ணுறச்ச நம்ம பசங்களில் வந்து என்ன சொல்கிறது மக்களே, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து வெக்ஸ்டாக இருக்குது. எப்படிடா மோட்டிவேஷன் உங்களை வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு தம்பிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதை ரீட் பண்ணோடையுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ என்னடா இப்படி ஆகுது, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு. அப்போதனால தான் எனக்கு சாயந்தரத்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ பாவமே இவ்வளோ வெக்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி என்ன மாதிரி போட்டு உங்களை இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அப்போ நான் எப்போயுமே வந்து தமிழ் மேலேயும் இதெல்லாம் கொஞ்சம் பற்று இருக்கிறனால அப்போ எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திரும்ப சொல்கிறேன், தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்வாங்க. ஸோ இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தடைகள் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம நினைக்கலாம் ஸோ அவங்க வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஸோ கட்டப்பு கூட வச்சு நம்ம பசங்கள்லாம் டம்ப் பண்ணிட்டாங்க, நார்மலைசேஷன்ற பேரில் நம்மளை வந்து அடித்து உட்கார வச்சுட்டாங்க, அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஓகே, பரவாயில்ல. ஸோ யார் என்ன வேணாலும் நம்மளை வந்து பண்ணி உட்கார வச்சாலும் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய விடாமுயற்சி, நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம மேலே நம்ம கொண்டு அந்த ஒரு விடாப்பிடிப்பு கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை ட்ராக் பண்ண வச்சே தீரும். அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. அதை மட்டும் நீங்கள் தயவு செய்து நல்லா மண்டையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் IBPS கிளர்க்கை நான் நம்பாதேன்னு முன்னாடி இருந்தால் சொல்லுவேன். IBPS கிளர்க்கை எப்பயுமே சாய்ஸில் வைங்க. SBI கிளர்க்கு இருக்குது, படிங்க. SBI PO இருக்குது, அதுக்கு படிங்க. நாளை கழிச்சு மக்களே 24ஆம் தேதியா இன்னொரு 2 டேஸ் வந்து இருக்குது. RRP கிளர்க்கோட மெயின்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? வருந்துறதுனாலையோ ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனாலையோ எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நடந்ததை அக்செப்ட் பண்ண பழகுங்க. நடக்க போகிறதுல நம்ம நடந்ததை நினச்சி அதில் நடக்காமல் தடுக்க பாருங்கள், சரியா? ஸோ அதனால் எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரி பண்ணாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் அழுதுருங்க. அழுக வந்துச்சா அழுதுடணும், சிரிப்பு வந்தால் சிரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே நம்ம மனது வந்து ஒரு குழந்தை போல் இருக்கணும், சரியா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால், பொய்யாக பேசவும் தெரியாது, பொய்யாக நடிக்கவும் தெரியாது தான் ஒரு குழந்தை. அதனுடைய முகத்தில் வந்து அந்த சிரிப்பு ஒன்று மட்டும்தான். அது மாதிரி தான் நம்மளும் என்ன நடந்துச்சா சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அக்செப்ட் த ரியாலிட்டி மக்களே. ஸோ இதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம கையில் நிறையா ஜாப் இருக்குது, நிறைய வேக்கன்சி இருக்குது, கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணலாம். ஸோ அதோட சேர்த்து SSCயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். SSCயில் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் அதிகமான வேக்கன்சி வந்துருக்கு. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ ஒரே பண்ணிக்காதீங்க மக்களே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா SBI POவில் நியூ பேட்டர்ன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 60 மார்க்கியா. ஸோ டெய்லி CAக்கு வந்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 60 மார்க் இருக்குது, பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய IBPS கிளர்க் மெயின்ஸுக்கு நான் ஒரு பிளான் வந்து போட்டு உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் தயவுசெய்து அதை என்ன சொல்ல விரும்பலை, ஓகேவா? ஸோ சில விஷயங்களை எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாமல் போகிறதுனால நிறையா வந்து பேச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சொல்கிறேன் மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரி பண்ணாதீங்க, நல்லா படுத்துங்க. ஸோ டடா பை பை. நாளைக்கு வந்து சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச்.